நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா நடந்துக்கிற ஐபிஎல் தொடரில் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் அன்றைக்கி சென்னை சூப்பர்ஸ் அன்றைக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா வாங்கியிருக்காரு. அபிஷேக் சர்மா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 6 3 4 அடித்து 12 பந்துகளில் 37 ரன்கள் விளாசினதுனால அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மாவோட கிரிக்கெட் ஜர்னி பற்றி ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் பார்த்திங்கன்னா பஞ்சாப்னு ஒரு மாநிலத்தில் அமிர்தசர்ஸ்னு ஊரில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி 2000 வருஷத்தில் பிறந்திருக்கிறாரு. அவரோட அப்பா பேர் பார்த்திங்கன்னா ராஜ்குமார் சர்மா, அம்மா பேர் பார்த்திங்கன்னா மஞ்சு சர்மா. அவருக்கு 2 சகோதரி இருக்கிறாங்க, கோமல் சர்மா, சானியா சர்மான்னு கிட்ட இருக்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் கிரிக்கெட்டை அவருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவரோட ஸ்கூல் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்க பப்ளிக் ஸ்கூலில் தான் அவர் படிச்சிருக்கிறாரு. ஸ்கூலில் படிக்கும்போதே பார்த்திங்கன்னா தனது வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அணிகளில் விளாண்டுருக்காரு. அதாவது பஞ்சாபில் பார்த்திங்கன்னா பல்வேறு வயதுக்கு ஏற்ற மாதிரி அணி இருக்குது. ஸோ அவங்க அந்த ஏற்ற மாதிரி அணியில் அவர் கிரிக்கெட் விளாண்டுட்டே தான் இருக்கார். அதுக்கப்புறம் முன்னேறி பார்த்திங்கன்னா 2016 to 2017 பார்த்திங்கன்னா விஜய் ஹசாரே ட்ராஃபியில் பார்த்திங்கன்னா பஞ்சாப் அணியோட லிஸ்ட்டில் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2017 to 2018 பார்த்திங்கன்னா ரஞ்சி ட்ராஃபியில் முதல் டைமாக அறிமுகமாக ஆயிக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2018 நியூசிலாந்து நடைபெற்ற 19 வயதுக்கான உலகக்கோப்பையில் அவர் போகிறாரு. அந்த உலகக்கோப்பையில் பார்த்திங்கன்னா அவரோட எவ்வளோ பங்களிப்பு கொடுக்க முடியுமோ அவர் பங்களிப்பு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பல போட்டிகள் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்திய அணிக்காகவும் செலக்ட் ஆகிருக்கிறாரு. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் ஐபிஎல்லுக்கு அவருக்கு கவனம் ஈர்த்திருக்குது. ஸோ அந்த ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா பார்த்திங்கன்னா டெல்லி டேர்டெவில்ஸ் அணி அவரை பார்த்துருக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 2018 தான் டெல்லி டேர்டெவில்ஸ் அணி அவர் விலைக்கு வாங்குறாரு. அதாவது பார்த்திங்கன்னா டெல்லி டேர்டெவில்ஸ்னு இப்போ டெல்லி கேப்ஸ்னு பேர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவரை 55 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஆக்ஷனில் எடுக்கிறாங்க. ஸோ அவருக்கு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக பார்த்திங்கன்னா 19 பந்துகளில் 40 ரன்கள் எடுத்து அதான திறமையை நிரூபடுத்துகிறாரு. அதில் மட்டும் பார்த்திங்கன்னா பெங்களூர் அணியில் பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற டிம் சவுதி பால்களே ஒரு பவுண்டு 2 சிக்ஸர் அடிக்கிறதுனால அவரோட ஆட்டம் அவரோட குறிப்பிட்ட கவனம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஏலத்தில் 2019 சன்ரைஸ் ஹைதராபாத் அணி இவரை 55 லட்சத்துக்கு ஆக்ஷனில் எடுக்கிறாங்க. 2019, 2020, 2021 வரைக்கும் அவரை ஹைதராபாத் அணி பார்த்திங்கன்னா அவரோட எல்லா போட்டிகளும் விளாட வைக்கிறாங்க. ஸோ எல்லா போட்டியிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பங்களிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2022 ஏலத்தில் பார்த்திங்கன்னா அவரை ஆக்ஷனில் விட்டு மறுபடியும் சன்ரைஸ் ஹைதராபாத் பார்த்திங்கன்னா 6.5 கோடிக்கு அவரை எடுக்கிறாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் 14 போட்டியில் பங்கு இருக்கிறாரு. மொத்தம் பார்த்திங்கன்னா 420 ரன்கள்கிட்ட அடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அடிக்கிறது மூலம் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் அணியில் ஒரு முக்கியமான பிளேயராக உருவாகிறாரு. ஃபஸ்ட்டு மிடில் ஆர்டரில் இறங்கின பிளேயர் பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பனிங்க்கு போயிட்டார். இப்போ ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிட்டு இருக்காரு. வர எல்லா மேட்ச்லையும் பார்த்திங்கன்னா குயிக்காக ஆட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவரோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டே இருக்குது. இனி வர ஐபிஎல்லையும் பார்த்திங்கன்னா அவர் நல்லா பங்கேற்று இந்திய அணிக்காக விளாடுறதுக்கான கனவில் தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இனிமேல் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நாளைக்கு மேட்ச் நடக்கிற பிளேயர்ஸ் யாராவது ஒரு பிளேயரை நம்ம கிரிக்கெட் ஜர்னி வீடியோவில் பார்க்கலாம்.